மத்தேயு 7வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ யாராவது உங்கள் குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க அப்போ வேணும் அப்படின்னு கேட்கும்போது, சாப்பாடு வேணும்னு கேட்கும்போது யாராவது கல் எடுத்து கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? இல்லை லூக்கால பார்க்கும், முட்டை கேட்டால் தேலை தருவானான்னு சொல்லுவார். ஒரு முட்டை, அம்மா ஒரு முட்டை வேணுமா, ஒரு ஆம்லேட் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு தேல் எடுத்து யாராவது கொடுப்பாங்களா? இல்லை. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாங்களா? இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகி நீங்கள். இங்கிலீஷில் பார்த்தா என்ன சொல்கிறதுன்னா, பொல்லாதவர்களாக இருந்தும். மனுஷன் யார்? அவன் பொல்லாதவனாக இருந்தும், அவன் பொல்லாங்கில் நிறைந்தவனாக இருந்தும் தாம் பிள்ளைங்க கேட்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்கிற நல்லது எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க முழுவதும் தீமையினால் நிரம்பி இருக்கிற. அது சொல்ல, நீ பொல்லாதவன், நீ முழுவதும் பொல்லாங்கல்ல நிரம்பி இருக்கிற. ஆனால் உன் பிள்ளை கேட்கும்போது நீ என்ன செய்கிற? உன்கிட்ட இருக்கிற குட்டை, உன்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டை எடுத்து நன்மையை பிள்ளைகிட்ட கொடுக்குற. உன்கிட்ட கல் இருக்குது, உன்கிட்ட பாம்பு இருக்குது, உன்கிட்ட தேல் இருக்குது. ஏன்னா நீ ஒரு பொல்லாங்கன். ஆனால் உன் பிள்ளைக்கு மற்றவங்களுக்குன்னா நீ கொடுத்துட்ற. ஆனால் உன் பிள்ளை கேட்குதுன்னும் போது நீ கொடுக்கறது இல்லைல்ல. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகையால் பொல்லாத நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்ன செய்கிறாங்களாம்? நல்ல ஈவம், பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்குறாங்களாம். அவங்கள்ட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் எடுத்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறோம், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அங்கே பாருங்க, இப்போ பிதா எப்படிமா இருக்கிறாரு? அவர்கிட்ட தேளு கிடையாது, அவர்கிட்ட பாம்பு கிடையாது, அவர்கிட்ட கல்லு கிடையாது. அவர் முழுவதும் நன்மையால் நிரம்பி இருக்கிறவர். அவர் பரிபூர்ண நன்மைகளால் நிரம்பி இருக்கிறவர். அவரில் தீமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் பரிசுத்தமா இருக்கட்டும், ஒரு தெய்வீகமா இருக்கட்டும், நன்மை, எல்லா நன்மையான ஈவுகளால் முழுவதுமே அவர் நல்லவர். அப்ப நானா சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற கெட்டவங்க கூட அவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யறாங்கல்ல. இவர் எப்படி தெரியுமா? இவர் கெட்டவர் கிடையாது, இவர் பரிசுத்தர், மகா உன்னதர். இவர் இந்த கடவுள் ஃபுல்லா நன்மைகளாலேயே நிரம்பி இருக்கிற இந்த தெய்வம். அப்ப அவருடைய பிள்ளைகள் அவங்க கிட்ட கேட்டா எப்படி கொடுப்பாரு? யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த வசனம் சொல்றது அதிக நிச்சயமா, அதிக நிச்சயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுல எந்த தடையுமே இல்லை. ஒரே ஒரு கேட்டகரி இருக்கு. என்னன்னா, அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். இப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்ச உடனே நமக்கு என்ன தெரியுமா வந்துடுது? முதல்ல ஃபைனான்ஸா இருக்குமோ, இல்லைன்னா ஹீலிங்கா இருக்குமோ, இல்லைன்னா வேற ஏதாவது வரங்களா இருக்குமோ, இல்லைன்னா கனிகளா இருக்குமோ? அப்படின்னா இல்லை, எல்லாமே அவருடைய ஆசீர்வாதங்கள்ல எல்லாமே இருக்குது. அவருடைய பரிபூரணத்திலிருந்து அவர் எடுத்து கொடுக்கிறாராம். அவருடைய காட்லி. நேற்று பார்த்த ஆதியாகமம் 15:1 எடுத்து படிக்கும் அந்த வசனத்தை எடுத்து படிங்களேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். எப்படின்னா, ஆண்டவர் நானே உனக்கு ரிவார்டுன்றாரு. ஆண்டவரே, நீங்க ரிவார்டு கொடுப்பீங்களா? நீங்க ஏதாவது கிஃப்ட் கொடுப்பீங்களா? இங்க நல்ல ஈவை கொடுக்கறேன்றாரு. பாத்தீங்களா? நல்ல ஈவுனா நான் தான்ப்பா நல்ல ஈவு. நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்துருக்கோம். இன்னைக்கு இன்கிரைஸ்ட் ட்ரூத் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. ஆனா ஆபிரகாம் என்னவா சொல்றாரு? ஆபிரகாம்,
அவனை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை ஆபிரகாம், நான் தான் உன்னுடைய ரிவார்டு ஆபிரகாம், நான் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். இங்கிலீஷில் பார்க்கும்போது பார்க்குறோம் எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு, இன்னொன்று பார்க்குறோம் வெரி கிரேட் ரிவார்டு. அவரே வந்துடுறாருங்க. ஒரு நகைக்கடை வரதை விட அந்த நகைக்கடை அதிபர் வந்துட்டாருன்னா பாருங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆள் அவன் வச்சிருக்கிற சொத்தை விட அந்த ஆளே வந்துட்டாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்துட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அவர் நீங்கள் கல்லை கேட்டால் அவர் அப்பத்து. இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆண்டவர் ஒன்று என்று சொன்னார், இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் கேட்குறோம், ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கல. ஆண்டவரே நான் எவ்வளவோ காத்திருக்கிறேன், ரொம்ப நாளாக காத்திருக்கிறேன் ஆண்டவரே, கிடைக்கலன்றீங்க. ஆண்டவர் என்று சொன்னார், பா நிறையா பேர் என்கிட்ட வந்து கல்லை கேட்குறாங்க, அப்பத்தை கேட்பாங்கன்னு பார்த்தா என்கிட்ட கல்லை கேட்குறாங்க, முட்டையை கேட்பாங்கன்னு பார்த்தா தேலை கேட்குறாங்க, மீனை கேட்பாங்கன்னு பார்த்தா பாம்பை கேட்குறாங்க. அவர்கிட்ட அது இல்லை, அவரால் தர முடியாது. இன்னைக்கு உலகம் நிறைய பேர், இன்னைக்கு நிறைய விஷயங்கள், வாலிப பிள்ளைகள் கேள்விப்படுறோம், லவ் பண்ணிட்டு அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன், அந்த பையனை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், ஒத்த காலில் நின்ன வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு நடு தெருவில் நிற்கிறாங்க. ஏன்? கல் தான் வேணும், பாம்பு தான் வேணும், தேலு தான் வேணும்னு கேட்டாங்க, அது கொட்டிடுச்சு. கல்லாலே அது வாழ்க்கையை கல் எரிஞ்சிடுச்சு. அதனால தான் ஆண்டு டிலே. இன்னைக்கு அதில் மட்டும் இல்லை, நம்ம பர்சனல் லைஃப்லேயும் சில ஏரியாவில் சில காரியங்களில் நம்ம கேட்குறதுல கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம்? நம்ம சீஷர்கள் வந்து கேட்டாங்க பார்த்தீங்களா, யோவானோ அவர் சகோதரரை வந்து கேட்பாங்க, உங்கள் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்திலும் நாங்கள் உட்காரணும். அவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியலப்பா, நீ என்ன கேட்குறேனே அறியாமல் கேட்குறேன்றாரு. அவர் கேட்குறாரு, எப்பா நான் பானம் பண்ணுற கப்பில் நீங்கள் பானம் பண்ண முடியுமா? நீங்கள் குடிக்கிற அந்த பாத்திரத்தில் நாங்கள் ஒரே கப்பில் ஜீசஸ் ஒரே கப்பில் டீ குடிச்சிக்கலாம் ஜீசஸ் அப்படின்றாங்க. ஒரே கப்பில் கூட டீ குடிக்கலாம், சரி குடிக்கலாம் தான், ஆனால் நீங்கள் கேட்குறது தப்பாக இருக்குது. பிரதர் எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு இருக்குது தெரியுமா, அது பயங்கரமான உறவு, நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக கூடும் சிலது உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இங்கே க்ளோஸ் தான், ரொம்ப க்ளோஸ். இவங்க ஒரே கப்பில் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, ஒரே தட்டில் ஜீசஸோட சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கேட்குறது என்னன்னு அவங்களுக்கு தெரியல. அதான் சொன்னார், இது பிதாவுக்கு அடுத்தது, இது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியலன்றார். என்ன விஷயம்னா, நிறைய இடங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிற காரியங்கள் ஒரு மோடுக்கு வந்துருங்க, ஒரு மோடுக்கு வந்துடுங்க. என்ன மோடு தெரியுமா அது? ஆண்டவரே அது இது அது அப்படின்னா இல்லை, ஆண்டவரே நான் உங்களை என்ஜாய் பண்ணுறேன், காடை நான் நல்லா என்ஜாய் பண்ணுறேன், எனக்கு தரதெல்லாம் நீங்கள் சரியான நேரத்தில் தருவீங்க, ஏன்னா நீ சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். எனக்கு ஒரு ஆண்டர் சொன்னார், எப்பா என்கிட்ட ஆண்டர் பேசும்போது சொன்னார், நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட பேசினார். என்ன சொன்னார்னா, இங்கே பார், உனக்கும் எனக்கும் உள்ள உறவில் எப்பயும் குழந்தையாகவே இருந்துரு, வளர்ந்துடாத, மெச்சூர்ட் ஆகிடாத, புத்தியை வளர்த்துக்காத, உனக்கும் எனக்கும் உள்ள உறவில் என்ன ஆண்டவரே, என்ன இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த 5 வயசு குழந்தை, ஏன் ஜெகு ஜோயல், அங்கே ஜான் ஜோயல் டேவிட் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, அந்த பிள்ளைங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? யோசிக்க மாட்டாங்க. அடுத்தது நம்ம காலையில் என்ன ட்ரெஸ்ஸு போடுவோம்னு யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்குவாங்கங்க. இன்றைக்கி மதியான சாப்பாடை நம்ம யோசிப்போம், ஏன்னா நம்ம வளர்ந்துட்டோம். அந்த பிள்ளைங்க யோசிக்க மாட்டாங்க. ஜோசி கேட்பான், மதியானம் பிரியாணி தான் எனக்கு வேணும்னு கேட்பான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்கள் அப்பா வாங்கி கொடுப்பாருங்க பிரியாணி. மதியான சாப்பாடை பற்றி அந்த பிள்ளைங்க கவலைப்படுமா? கவலைப்படாது. நாளைய தினத்தை குறித்து அந்த குழந்தைங்க கவலைப்படுமா? கவலைப்படாது. என்ன சொன்னார், அடுத்த மணி நேரத்துக்கு நீ கவலைப்படக்கூடாது, அதை நான் பார்த்துக்குவேன். இதில் மட்டும் வளர்த்துக்காத மைண்டை. கொஞ்சம் வளர்ந்துட்டா
குழந்தையாவே இருந்துட்டு ஆண்டோடைய உறவில் எல்லா விஷயத்துலையும் சொல்லலை, நான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா 10 விஷயத்துலலாம் சொல்லலை. இந்த உறவில், ஆண்டவரோட உறவில் கண்மூடித்தனமாக இருக்கணும். பார்த்துக்கோங்க, அவர் பார்த்துக்குவார், அவர் செய்வார். மத்தியான சாப்பாடு அவர் பார்த்துக்குவார். எதிர்காலம் 10 வருஷம் கழிச்சு அவர் பார்த்துக்குவார். அந்த குழந்தைங்க சிறு பிள்ளை போல மாறிடணும் பாருங்க. சிறு பிள்ளை மாறாட்டி பரலோக ராஜ்யத்தில் இங்கே பூமியிலே நம்ம பரலோக ராஜ்யத்தை என்ஜாய் பண்ண முடியும். அந்த என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே உள்ள பிரவேசிக்க முடியாது பாருங்க. அதிகமாக மைண்டை வளர்த்துக்க கூடாது ஆண்டவரோட உள்ள உறவில். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்ல சொன்னார். அதனால் இந்த குழந்தைங்க மாதிரி அடுத்த வேலைக்காகவோ மறுநாளைக்காகவோ கவலைப்படாதீங்க. இந்த குழந்தைங்க என்னமா செய்யும்? நம்மளை என்ஜாய் பண்ணும். அவங்க அம்மாவை என்ஜாய் பண்ணும். அவங்க அம்மாவை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸ் கொடு மம்மின்னு கேட்கும், எனக்கு டீ கொடு மம்மின்னு கேட்கும், எனக்கு ஏதாவது செஞ்சு கொடு மம்மி, அதை செஞ்சு கொடு மம்மி எல்லாம் கேட்கும். அப்பாட்ட சொல்லும், அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு அப்பா அப்படின்னு சொல்லும். இதுதான் உறவு. அவரை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது. ஐயோ, நான் போய் மதியானம் நம்ம பிள்ளைங்க ஏதாவது எந்த ஹோட்டலில் பிரியாணி வாங்கலாம் நினச்சிட்டு இருப்பாங்களா? பிரியாணி புக் பண்ணணும் இன்னைக்கு, எந்த பிரியாணி ஹோட்டலில் போய் பிரியாணி புக் பண்ணுறது பிள்ளைங்க நினைக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. நாளைய தினம் இந்தந்த நாளுக்குரிய பாடு போதும்னாரு. மறுநாள் அது அவரை பார்த்துக்குவார். காட்டு புல்லையும் புஷ்பத்தையும் உடுத்து வைக்கிற தெய்வம். அழகாக இருப்போம். நான் சொல்கிறேன், இன்றைய விட இன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப நம்ம நல்லா இருப்போம். இன்னைக்கு நைட்டு அதை விட நல்லா இருப்போம். நாளைக்கு காலையில் ரொம்ப சூப்பராக இருப்போம். நாளைக்கு மதியானம் அதை விட ஆஹா ஓஹோன்னு இருப்போம். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. தேவைகள் என்னமா செய்யுது? நம்மளை ஆண்டவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிரும். தேவைகளையே நினச்சி வாழாதீங்க, ஆண்டவரை நினச்சி வாழுங்க. நீங்கள் எங்கேயாவது பாலைவனத்தில் கெவியில் போய் உட்காந்தா கூட காக்கா உங்களுக்கு இறைச்சி துண்டு கொண்டு வருங்க. தேவ தூதன் உங்களை போஷிப்பாருங்க. அவர் எப்படி வேணால் நம்மளை போஷிப்பார். ஆமென். ஸோ கடவுளை நம்ம அவரோட உள்ள ரிலேஷன்ஷிப்பை என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான். மற்ற காரியங்கள்லாம் தூக்கி வச்சுருங்க. என் அப்பா என்னை பார்த்துக்குவார், என் அப்பா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவார், என் அப்பா எனக்கு சாப்பாடு போடுவார், என் அப்பா என் வீட்டு ரெண்ட்டை கட்டுவார், இபி பில்லை என் அப்பா கட்டிக்குவார், என் தேவையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நான் என்ன செய்வேன்? என் அப்பாவை சுற்றி ஓடி வருவேன், என் அப்பா கழுத்து மேலே ஏறுவேன், மார்பில் சாஞ்சிக்குவேன், அவரை கட்டி பிடிச்சிக்குவேன், ஓடி வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு என் வேலை. அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பு. மற்றதெல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். இப்போ நம்ம என்ன போகிறோம்? இதை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கிளம்பி வரோம். ஏன்னா அறிவு பெருத்திருச்சுல நமக்கு தான். நம்மளாம் பெரிய ஆள் ஆகிட்டோம்ல. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. ஆமென். இப்பொழுது